ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெக்கோட் ஐ அப்படின்ற ஒரு படத்தை பற்றின ஒரு ரிவ்யூ தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி மூவி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கொள்ளையன், அதாவது நார்மலாக ஒரு கொள்ளையடிக்கிற ஒரு டீமு, அந்த டீமை பற்றினது. நம்ம ஹீரோ தான் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையடிக்கிறவராக இருக்கார். ஸோ அவரோட சேர்ந்து ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையடிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கொள்ளையடிக்கிற வேலையை பயங்கரமாக பார்க்குறாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட பேஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கொள்ளையடிக்கிறதுனால என்ன ஆகுது, அது மூலிமா இவங்க என்ன மாதிரிலாம் பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்றது அந்த படத்தோட முழு கதை. ஹீரோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸில் மாட்டி ஜெயிலில் போயிருக்காப்புல. ஸோ அங்கே வச்சு ஜெயிலில் வச்சு ஒரு போட்டு தள்ளிடணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் போகிற பஸ்ஸு போலீஸ் பஸ்ஸு போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் நடுவில் மாட்டிக்கிது. ஸோ ரயில் அடித்து அந்த வேன் ஃபுல்லாமே வெடித்து சத்திடுது. ஸோ இதில் வந்து ஹீரோ செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. பட் ஹீரோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆக ஹீரோ வேறு ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து திருப்பியும் அவரோட கொள்ளை சம்பவத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து அவரை வந்து கண்டுபிடிக்கிற போலீஸ் வந்து திருப்பி அவரை அரெஸ்ட் பண்ணுறச்சா, இல்லை அந்த போலீஸ்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சாரா அப்படின்றதான் இந்த படத்தோட முழு கதை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுடிசம், 2 டீம் ரவுடிசத்துக்கு நடுவில் நடக்கிறது தான். இது வந்து போலீஸ் எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க போலீஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, இதே பேஸில் தான் இந்த கதை. ஸோ இது வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நிறையா பார்த்துட்டோம். பட் இந்த இடத்துல வந்து இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சீன் பை சீன் நம்ம பார்க்கும்போதும் ஏற்கனவே பார்த்த சில சீன்கள் இந்த படத்தில் நமக்கு மறுபடியும் தெரியுது. அப்படியே இருந்தாலும் இந்த படத்தை நம்ம திருப்பி பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சில சீன்ஸை வந்து வித்தியாசமாக எடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு சில இதில் நம்ம பார்க்குறதுக்கு சேம் அதே இது நம்ம படத்துலேயே வந்து அதே மாதிரி காட்சிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸ்டண்ட்டுக்கும் இதில் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி சில ரொமான்ஸ் சீனு, அதே மாதிரி சில ஆக்ஷன் சீன்ஸோட ரொமான்ஸ் சீனும் அதே மாதிரி எல்லாமே வந்து இதில் வித்தியாசமாகவே தான் இருக்குது. பிரகாஷ் சார் வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் இது பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த படமாக இருந்தாலும் இந்த படம் திருப்பி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.